ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முறுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். பச்சரிசி மாவு, ரெடிமேடு மாவு தான். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். முறுக்கு அரைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி நொறுங்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரிசி மாவு தான் ரெடிமேடு. இங்கே பாருங்கள், பச்சரிசி மாவு லைட்டாக வறுத்துட்டு ஜல்லடியில் ஜலிச்சிடலாம். 4 கப்பு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 4 கப்பு 1 கப்பு பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுவும் ஜலிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், லைட்டாக பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டால் போதும். இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு கொஞ்சமாக போடுங்க. ஃபைனல் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஓமம் 1 டீஸ்பூன், எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. வந்து சுடு தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, வெது வெதுப்பாக. சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடான எண்ணெய் 2 டீஸ்பூன் வர அளவுக்கு. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 கன்று உள்ள அச்சு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு முறுக்கு மாவு இருக்கணும். இங்கே பாருங்கள், மாவெல்லாம் அள்ளி வச்சு முறுக்கு அச்சு உள்ள வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கரண்டி எண்ணெயில் விட்டுருக்கேன். இந்த ஜாயிண்டெல்லாம் இணைச்சிடுங்க, அப்போ எண்ணெயில் பொரிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் காயுது இல்லையா? எண்ணெய் நல்லா காஞ்ச வரைக்க போடுங்க. அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கணும். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள், போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒன்று அழகாக திருப்பிடுங்க. எண்ணெய் கிட்ட இருக்கும்போது பார்த்து செய்யுங்க. எண்ணெய் பார்த்து ஜாக்கிரதை செய்யுங்க. நல்லா எண்ணெயை வரி வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த கலர் இருந்தால் போதும். சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு அரைக்க வேண்டாம். ரெடிமேடு மாவுலேயே இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை பச்சரிசி மாவு இருந்தால் போதும். சூப்பரான முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.